சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய் லட்டு தான் செய்ய போகிறோம். இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு தேங்காயை நான் உடச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் பகுதியை நம்ம ஒரு கத்தியால் எடுத்துடலாம். நம்ம முழு தேங்காயை உடச்சி வச்சுருந்தா இந்த மாதிரி காய் சீவத்தில் சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுலபமாக இருக்கும். துண்டு துண்டு பீஸாக ஆகிடுச்சுன்னா கத்தியால் இது எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி இந்த ப்ரௌன் கலராக இருக்கிற பகுதியை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சாக்கா நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். லட்டுவும் நல்லா வெள்ளையாக இருக்கும். அந்த ப்ரௌன் கலராக இருக்கிற பகுதியோடு சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி செய்யும்போது கொஞ்சம் லட்டு வந்து ப்ரௌன் கலராக தெரியும். அதனால் அதை நான் எடுத்துகிட்டு அரைச்சிக்கினேன். இது மாதிரி அதை எடுத்துகிட்டு துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், நம்ம மேல் தோலை எடுத்து அரைச்சதால் எவ்வளோ அழகாக இருக்குது. பூ மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு வானல் அடுப்பில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் துருவலை அதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இது பலன்னு ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப செவரக்கூடாது. வெள்ளையாக இருக்கும்போதே இதை நாம் எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க. நம்ம வேகம் வச்சா வதக்குனா நம்ம கருப்பாகிடும் தேங்காய். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி பலன்னு ஆன உடனே நம்ம இதை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் மாட்டு பால் தான் வச்சுருக்கேன். இந்த 1/2 லிட்ரு பாலை அதில் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம் பாலை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாலில் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் இருக்கிற பாலில் இதை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். பால் காயும் போது சுற்றிரும் பிடிச்சிக்கும். அதை நம்ம எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற பால் பவுடரையும் அதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டு நாம் வதக்கி வச்சுக்கிற தேங்காய் துருவலை அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வரணும் இந்த பாலெல்லாம். அதனால் நாம் அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேங்காய் துருவலை போட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை எரிய வச்சா தான் கொஞ்சம் சீக்கிரமாக பாலெல்லாம் சுருண்டு விடும். நம்ம சிம்மில் வச்சாக்கா ரொம்ப நேரம் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கலந்து விட்டுக்கிறோம். இது ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு இதில் கலந்து விட்டுக்கலாம். நம்ம கிட்டே இருந்து இதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பாலெல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. வானலில் பாலுடைய தண்ணி ஈரப்பதமே இல்லை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சுருண்டு திரண்டு வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது லேசாக செவந்து வரும். அப்போவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப செவரை வச்சு எடுத்தாக்கா நமக்கு வந்து லட்டு மாதிரி இருக்காது. பர்ஃபி மாதிரி ஆகிடும். தேங்காய் பர்ஃபி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லேசாக செவந்து வர சமயத்தில் ஒரு ஸ்பூன் நம்ம அதில் நெய்யை ஊற்றி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் போட்டு இதை ஆற வச்சுக்கலாம். மிதமான சூடு வர்ற வரைக்கும் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இதை ஆற வச்சு இதை லட்டு செஞ்சுக்கலாம். நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு இருக்கிறதால நம்ம கையில் நெய்யெல்லாம் தடவ தேவையில்லை. அப்படியே நம்ம லட்டு செஞ்சுக்கலாம். முன்னே நம்ம தேங்காய் துருவலை எடுத்து கையில் நல்லா பிடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டினா ஈஸியாக நம்ம லட்டு செஞ்சிடலாம். இப்போ அந்த லட்டை ட்ரை தேங்காய் துருவல் வச்சுருந்தேன். அதில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் துருவலை கையில் எடுத்து நல்லா கையில் பிடிச்சிட்டு அப்புறம் உருண்டையாக உருட்டி தேங்காய் துருவலில் போட்டு ஒரு பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் துருவலில் போடும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து ட்ரை தேங்காய் துருவல் தான். இது நான் வீட்டில் தேங்காய் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி வானலில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ட்ரை பண்ணி ஃப்ரீசர் உள்ளே எடுத்து வச்சேன். ஒரு வாரம் ஆகுது செஞ்சு வச்சு. அப்படியே நல்லா சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான போது இப்போ நம்ம பொரியலில் வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா லட்டுவையும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அருமையான தேங்காய் லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் பவுட்ரு
போட்டு இதில் செஞ்சுருக்கிறதால சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையான டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.